புதிய ஒப்பந்தத்தில் விதிகளை திருத்தி 2 ஆக்சிஸ்கள் கொண்ட லாரிகளை ஒப்பந்தத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கேஸ் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து செய்தியாளர் ரவிக்குமார் வழங்க கேட்கலாம். ரவிக்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, அதாவது நாமக்கல்லை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் தென்மண்டல லாரி உரிமையாளர்களுடைய வேலை நிறுத்த அறிவிப்பு நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மத்திய அரசுக்கு சொந்தமான ஆயில் கம்பெனிகள் அறிவித்துள்ள புதிய டெண்டர் கட்டுப்பாடுகளை தளர்த்தி அறிவிக்காத நிலையில் தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த அறிவித்திருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்கள் உள்ளடக்கி தென்மண்டல எல்பிஜி கேஸ் லாரி இயங்கி வருகிறது. இது குறிப்பா 5000க்கு மேற்பட்ட லாரிகள் இயங்கி வந்த சூழ்நிலையில் இந்தியன் ஓவர்சீஸ், அதாவது ஓயூசின்னு சொல்லுவாங்க, அந்த உடையது பிபிசி, ஹெச்பிசி 3 எண்ணெய் நிறுவனங்களிலிருந்து தமிழ் எண்ணெய்களை பாட்லிங் மூலம் பிளான்ட்டுகளுக்கு இறக்கி வந்த சூழ்நிலையில் தற்போது இந்த 5555 லாரிகளுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டு வந்தன. தற்போது இந்த அறிவிப்பில் 3478 லாரிகளுக்கு மட்டுமே ஒப்பந்தம் கொடுக்கலாம் என்ற எண்ணெய் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த டபுள் ஆக்சல், அதாவது லாரிகளுக்கு அச்சுகள் என்று சொல்லக்கூடிய டபுள் ஆக்சல் லாரிகளுக்கும் மட்டுமே லோடு ஏற்றப்பட்டுள்ளன. குறிப்பாக 2036 லாரிகளுக்கு வேலை இழக்க சூழ்நிலை ஏற்பட்டு இருந்தது. அதாவது எண்ணெய் நிறுவனங்களுடன் லாரி உரிமையாளர்கள் பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் எண்ணெய் நிறுவனங்கள் உடன் தோல்வி அடைந்தன. அதாவது நேற்றிலிருந்து இந்த எண்ணெய் நிறுவனங்களுடன் ஒப்பந்தத்தை தளர்த்தி தங்களுக்கு அறிவிக்காவிட்டால் வேலை நிறுத்தம் அறிவிப்பென இதனுடைய தென்மண்டல லாரி உரிமையாளர்களுடைய தலைவர் சுந்தரராஜன் நேற்று செய்தியாளரிடம் தெரிவித்தார். இந்த நிலையில் இன்று முதல் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பாட்டிலிங் செல்லும் லாரிகள் ஆங்காங்கே செல்லாமல் லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக தமிழகத்தை மட்டுமல்லாமல் தென்மண்டலங்களுக்கு கேஸ் தட்டுப்பாடு அபாயம் ஏற்படும் சூழ்நிலை உருவாகிறது. எண்ணெய் நிறுவனங்கள் குறிப்பாக இந்த லாரி உரிமையாளருடன் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகம் ஏற்படுத்தி இந்த ஸ்ட்ரைக்கை வாபஸ் பெற முயல வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரவிக்குமார்.